அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்குது உயர்நீதிமன்றம். அதே நேரத்தில் சபாநாயகர் உடனடியாக ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்து விவாதம் ஆக போயிட்டு இருக்குது. உயர்நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான விவாதம் வைக்கப்பட்டது? மனுதாரர், சிஎம் விஜய் அவர்கள் தரப்பு, அரசு தரப்பு, தேர்தல் ஆணையம் அப்படின்னு பல்வேறு நபர்கள் தங்களுடைய வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. நீதிபதி இதெல்லாம் கேட்டுட்டு என்ன ஒரு ஆன்சர் பண்ணாரு, என்ன ஒரு தீர்ப்பை வழங்கினாரு. இப்ப சமீபத்தில் கரூர் சென்ற விஜய் அவர்கள் வந்து இதுக்கு தேர்தல் பிரச்சாரத்தை போல கடைசி வார்த்தையாக என்ன சொன்னார் அப்படின்னா, வடகொரிய இடைத்தேர்தலை திமுகவை வெளுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா உயர்நீதிமன்றம் இந்த இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு, சபாநாயகர் செய்து சரியா தவறா, அதே நேரத்தில் அடுத்த அரசியல் களத்தில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுவதும் பேச போறோம். வாங்க பார்ப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு வழக்கு விசாரணை வருது. அதே நேரத்தில் தான் விஜய் அவர்கள் வந்து கரூரில் பிரச்சாரத்தையும் தொடங்குறாரு. அங்கே கரூர் நோக்கி பயணப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்குது. விசாரணை முடிந்து வழக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்து மதியத்திற்கு மேலே ஒத்தி வைக்கப்படுது. அதற்குள்ள விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது முடிஞ்சிருது. பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வச்சு பேசுறாரு. கடைசியாக என்ன சொல்றாரு அப்படின்னா, வரக்கூடிய இடைத்தேர்தலில் எதிர்த்தரப்பை வந்து நீங்கள் வெளுத்து விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது பயன்படுத்தப்பட்டு அந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச தீர்ப்பு வந்து அவர் அந்த ஸ்பீச் முடிஞ்ச 1 மணி நேரத்தில் வருது. என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா, வடக்கூடிய இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை வந்து உயர்நீதிமன்றம் விதிக்கிறாங்க. முதல்ல அங்கே என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு பேசும் பொழுது முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வழக்கு தொடர்ந்தவர்கள் இப்போ என்ன நடக்குது, அந்த 5 மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடந்திருக்குது. நடந்த நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களை எதிர்த்து போட்டி போட்டவங்களும் ஒரு தேர்தல் வழக்கை வந்து நாமினேட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இப்போ ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க இல்லையா, கரண்ட் எம்எல்ஏ இருந்தாங்க இல்லையா, அவங்க வெற்றி செல்லாது, நாங்கள் தான் உண்மையான வெற்றி வேட்பாளர், எங்களுக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, சில குளறுபடிகள் நடக்குது, அதற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அது வந்து அந்த வழக்காக தாக்கல் பண்றாங்க. இந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது வழக்கு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான வாதமாக இப்ப எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்க வெற்றியே செல்லாது, நாங்கள் தான் உண்மையான வேட்பாளர்கள், உண்மையான வெற்றி வேட்பாளர்கள், நாங்கள் தான் எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டியவங்க அப்படின்னு ஒரு வழக்கை தாக்குறாங்க. அந்த வழக்கு இன்னும் விசாரணையில் தான் இருக்கு. விசாரணை முடியாத ஒரு நிலையில தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதற்காக இன்னொருத்தர், அதாவது ராஜினாமா பண்ணிட்டார் அப்படிங்கும்போது இன்னொருத்தர் வேட்பாளராக நினைத்து இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுங்களேன், இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வெற்றி பெற்றார், ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ மீண்டும் அந்த பழைய வழக்கு ஒருத்தர் போட்டிருப்பார் இல்லையா, தோற்ற நபர் ஒருத்தர் வழக்கு போட்டிருப்பார் இல்லையா, அந்த தோற்ற நபர் வந்து வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு அந்த வழக்கு முடிவில் ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா, அந்த சட்டமன்றத்திற்கு 2 எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை நீதிபதி கேட்டிருக்காங்க. இது மாதிரி எப்போ நடந்திருக்கா அப்படின்னா, இப்போ சமீபத்தில் முன்னாள் சபாநாயகராக இருந்த அப்பாவுடைய தேர்தல் 2016ஆம் ஆண்டு அந்த தேர்தல் ரிசல்ட்டில் வந்து அப்பா அவர்கள் தோல்வி அடைஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ வழக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பாவுடைய தோல்வி செல்லாத ஒரு வெற்றி வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதே போன்ற நிலை இங்கே வருது அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 ஆண்டுகளில் இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வருது. அந்த முன்னாடி நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர், இப்போ கரூர் தொகுதியில் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருக்கார், அவர் எதிர்த்து ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு அப்படின்னா, வழக்கு தொடர்ந்த ஒரு வெற்றி வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா, விஜயபாஸ்கரோட வெற்றி செல்லாது அப்படிங்கும்போது அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு அதற்கு பதிலாக வேறொருத்தர் நின்று வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கும்போது தொகுதிக்கு 2 எம்எல்ஏக்கள் இருக்கும், அது செல்லாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்துடைய வாதத்தை கேட்கிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஒரு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆவணமும் எங்கிட்ட இல்லை, அதனால இந்த வழக்கு தொடர்பாக எங்களால் கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு. அரசு தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜினாமா பண்ற வரைக்குமே யாருமே வந்து இது இந்த தேர்தல் வந்து வெற்றி செல்லாது அப்படின்னு வழக்கு தொடரவே இல்லை. ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இது அரசியல் உள்நோக்கத்தோடு தொடரப்பட்ட வழக்கு, அதனால இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு ஒரு வாதத்தை அரசு தரப்புல வைக்கிறாங்க. இது அரசு தரப்பு வாதமா எடுத்துக்கலாம். அடுத்து சிஎம் விஜய் அவர்களுடைய வழக்கறிஞர் என்ன ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கு தொடர்ந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு தொகுதி, அதாவது இந்த இடைத்தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட 5 தொகுதிகளில் அந்த நபர் வந்து வாக்காளராக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவரோட வாதத்தை முன்கூட்டி வச்சு நம்ம எதற்காக வாதிடணும், அவர் வந்து ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக பண்ணியிருக்கிறார், வேறொரு தொகுதியை சேர்ந்தவர், இந்த ஒரு தொகுதியை பற்றி கவலை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த வாதத்தை எல்லாம் கேட்ட நீதிபதிகள் தங்களோட தீர்ப்பு வழங்குறாங்க. முதல்ல இந்த விஜய் அவர்கள் தரப்புடைய வழக்கறிஞர்கள் சொன்ன அந்த வாதத்தை சொல்றாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வழக்கு தொடரணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு, ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்கும்போது அதை எதிர்த்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமை எல்லா மக்களுக்கும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இது முதல் விஷயமாக இருக்குது. 2வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா,
வழக்கு தொடர்ந்த நபர் கொடுத்த அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதாவது இடைத்தேர்தலுக்கு முன்பாக ஒரு தேர்தல் நடக்குது அப்படிங்கும்போது தேர்தலுக்கு போது வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டார் இல்லையா, அவரோட வெற்றி செல்லும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இடைத்தேர்தல் நடத்துவதே வேஸ்ட். நடந்துருச்சு அப்படின்னா இந்த ஒரு தொகுதிக்கு வந்து 5 தொகுதிக்கு வந்து 2 வேட்பாளர்கள் வெற்றி வேட்பாளராக 2 எம்எல்ஏக்களாக இருப்பாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால தடையை வந்து இந்த இடைத்தேர்தல் அறிவிப்பு தேதிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது யாரெல்லாம் பதில் கொடுக்கணும் அப்படின்னா சிஎம் விஜய் அவர்கள் பதில் கொடுக்கணும் அப்படின்னும், சட்டமன்றத்துறை செயலாளர் பதில் கொடுக்கணும், அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கணும் அப்படிங்கிற 3 பேரும் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் இன்னொருத்தப்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் தொடங்கிட்டாங்க. தேர்தல் தொடர்பான பணிகளை வந்து ஆங்காங்கே இடப்பட்டு தொடங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. பல்வேறு மாநிலங்களுக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அதே நேரத்தில் தமிழகத்திற்கான தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அப்ப தேர்தல் ஆணையம் முன்கூட்டி இந்த விஷயத்தை கவனிச்சிருக்காங்களா? நீதிமன்றம் வரைக்கும் இது போகும். அப்ப வந்து நம்ம தேர்தல் அறிவிச்சிருந்தோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் நீங்க தேர்தல் அறிவிச்சீங்க, தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எப்படி அறிவிச்சீங்க அப்படின்னு நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி கேட்கும். அதனால தான் வந்து முன்கூட்டி இவங்க வந்து தேர்தல் தேதி அறிவிக்கிறது தடை பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வந்து அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சபாநாயகர் என்ன பண்றாரு அப்படின்னா உடனடியாக, அதாவது ஒருத்தர் ராஜினாமா கிடைத்து ஒரு எம்எல்ஏ கொடுக்கிறார் அப்படின்னா, அதிமுக சேர்ந்து கொடுக்கிறார் அப்படின்னா உடனடியாக அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு ராஜினாமா வந்து ஏற்கப்படுது. அடுத்த சில நாட்களில் அது அந்த காலியான தொகுதியாக அது அறிவிக்கப்படுது. அப்போ இந்த ஒரு வழக்கும் கூட சபாநாயகரின் மீது இருக்குது. அதாவது எப்படி எந்த ஒரு விசாரணையுமே இல்லாமல் எதுவுமே இல்லை உடனடியாக ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற வழக்கு சபாநாயகரின் மீது இருக்குது. அது தொடர்பாக இந்த வழக்கில் எது பேசப்பட்டதா அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் தொடர்பாக எந்த ஒரு விவாதம் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு வழக்கும் இதே அமர்வின் முன்னாக சபாநாயகருக்கு எதிராக இருக்குது அப்படின்னும், அவர் எப்படி ஒரே மணி நேரத்தில் இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிற முதல் வார்த்தை வைக்கிறாங்க. ரெண்டாவது, அவர் இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்று செல்லாது அப்படின்னு ஒருவேளை தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னாலும் கூட இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது எல்லா வகையிலுமே இடைத்தேர்தலுக்கு எதிராக காய்கள் நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஒரு சிக்கலான இடியாப்ப சிக்கல் கொண்டதாக இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பலவிதமான வாதங்களை முன்வச்சிருக்கிறாங்க. அரசியல் சார்ந்தும் சரி, அரசியல் சட்ட ரீதியாகவும் சரி, பல்வேறு முரண்கள் இந்த இடைத்தேர்தல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 5 தேதிகளுக்கு தேர்தலுக்கு தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும். அங்க டிவிகேனுடைய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது டிவிகே மத்தியில் இருந்துச்சு. இந்த இன்னைக்கு அந்த விஜயோட ஸ்பீச் அப்படிங்கிறதும் அதை தொடர்ந்து ஒட்டி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை போலத்தான் இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது இருந்துச்சு. கடைசியில் முடிக்கும் போது கூட எதிர்க்கட்சிகளை வந்து வெளுத்து விட்டணும் அப்படிங்கிற மாதிரி இடைத்தேர்தல் வெளுத்து விட்டணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் பயன்படுத்தப்பட்ட 1 மணி நேரத்தில் இது போன்ற ஒரு இடைக்கால தடை அப்படிங்கிறது உயர்நீதிமன்றம் கொடுக்குறாங்க. இந்த வழக்கு 3 வாரங்கள் டைம் கொடுத்துருக்காங்க. ஜூலை 31ஆம் தேதி வந்து மீண்டும் விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாரணைக்கு வந்தாலும் கூட இந்த உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இதே ஒரு நிலைப்பாடு தொடரும் அப்படின்னும், எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய, அதாவது தாவேகா தரப்போ இல்லை வந்து அரசு தரப்போ என்ன பண்ணுவாங்க, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அங்கே வாதங்கள் முன்வைக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அனுமதியை பெறுவாங்க அப்படின்னும், தேர்தல் ஆணையம் இதில் எந்த மாதிரி கையாள போகுது, இப்போ சொன்னது போலவே எங்கள்கிட்ட போதிய ஆவணங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் பெரிய அளவில் வந்து இதை பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை சரியான ஆவணங்களோட பயன்படுத்தி அடுத்த உச்சநீதிமன்றத்தில் வாதாட போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. தேர்தல் ஆணையத்தின் ரோல் அப்படிங்கிறது இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதையும் தொடர்ந்து சபாநாயகருக்கு எதிரான வழக்கு அப்படிங்கிறதும் இந்த ஒரு வழக்கிலிருந்து ஒட்டி வருது. ஆனால் இந்த வழக்குக்கும் அதற்கும் நேரடி தொடர்பு இல்லை. அதே நேரத்தில் இது வேறு ஒரு வழக்காக சேம் பெஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அந்த வழக்கில் இவங்களுக்கு முரணாக எதிராக ஒரு தீர்ப்பு வரும் பொழுது அதுவும் இந்த இடைத்தேர்தலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அதிமுக வேட்பாளர்கள் ராஜினாமா பண்ண தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பதற்கு இடைக்கால தடை வந்து உயர்நீதிமன்றம் விதிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அரசியல் சாயம் அப்படிங்கிறது இதன் மீது பூசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்க இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் டிவிகேவுக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னும், தொடர்ந்து இது போன்ற கரூர் விசிட் அப்படிங்கிறது இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொன்ன இந்த வேளையில் அதுக்கான இடைக்கால தடை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது டிவிகேக்கு பின்னடைவு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை எப்பவும் போல சாதாரணமாக தான் எப்போ நடந்தாலும் டிவிக்கு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.